Hi Hermes, today பார்க்க போகிறது ஜங்குக் எஃப்எஃப் ஹாட் ப்ரொஃபஸர் கோஸ்ட் காலேஜ் பார்ட் 2. அப்புறம் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு புது சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். அது வாய்ஸ் ஓவர் கிடையாது, வீடியோ. என்ன மாதிரி வீடியோ போடுறதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு வீடியோ போடணுன்னு ரொம்ப ஆசை. அப்புறம் எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு சம்மர் ஹாலிடே விட்டாச்சு. ஸோ இனிமேல் இது வேணும் அது வேணும்னு ஏதாவது செஞ்சு தர சொல்லி தொந்தரவு பண்ணுவாங்க. தொந்தரவுலாம் சொல்ல முடியாது, அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் இல்லையா நம்ம. ஸோ வந்து அந்த மாதிரி ஏதாவது குழந்தைங்களுக்கு ஃபுட் செய்யும்போது அது வீடியோவாக எடுக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா. ஸோ வந்து எனக்கு என்ன மாதிரி வீடியோ போடுறதுன்னு தெரியல. நான் வந்து இன்றைக்கி நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் என்னோடய அந்த நியூ சேனலில். அது என்ன அப்படின்னா, என்னோடய லன்ச் என்ன அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் அதை எல்லோரும் போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த நியூ சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் எனக்கு ஐடியா எதுவும் இல்லை, வீடியோஸ் போடணுங்கிற ஒரு விருப்பம் தான். ஆனால் என்ன மாதிரி வீடியோ போடுறதுன்னு தெரியல. நீங்கள் என்னோடய கமெண்ட்டில் எந்த மாதிரி வீடியோ போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லுங்கள். நான் வந்து அந்த மாதிரி வீடியோஸை மேக் பண்ண பார்க்குறேன். அப்புறம் வந்து சில பேர் என்கிட்ட கமெண்ட்டில் சொல்கிறீங்க அவங்கள பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நியூ சேனலில் எனக்கு பிடிச்சது, அப்புறம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி சில விஷயங்களை அவங்க கூட ஷேர் பண்ணிக்க முடியும் இல்லையா. அதனால தான் இந்த சேனலில் நம்ம ஸ்டோரி சொல்லுவோம். அதிகமாக நம்மளை பற்றி பேசிக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. ஸோ வந்து நியூ சேனலில் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லுவேன். அப்புறம் நான் ஓரளவு நல்லாவே சமைப்பேன். ஸோ அவங்களுக்கு ஏதாவது புது டிஷ் செய்யணும் அப்படின்னு மாதிரி விருப்பம் இருக்குது அப்படின்னா அதை சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். இந்த மாதிரி எனக்கா ஒரு ஐடியா, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ உங்களுக்கு என்னோடய சேனலோட லிங்க்கை நான் இந்த வீடியோவுக்கு கீழே தர்றேன் டிஸ்கிரிப்ஷனில். நீங்கள் அதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த நியூ சேனலில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு ரீட் பண்ணி பார்க்குறதுக்கும் ஆன்சர் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறம் வீடியோ நல்லா இல்லை அப்படின்னா அதையும் எனக்கு சொல்லிவிடுங்க. ஏன்னா எனக்கு ஃபீட்பேக்ஸ் ரொம்ப முக்கியம் இல்லையா. ஸோ அதனால தான். நல்லா இருக்குது அப்படின்னாலும் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பாராட்டினா ரொம்ப பிடிக்கும். இப்போ ஸ்ட்ரைட்டாக ஸ்டடிக்குள்ளே போயிடலாம். வைன் மினி ஒய்யாரி 3 பேரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மினி மார்க்கெட்டுக்கு போய் அவங்களுக்கு தேவையான ஃபுட் ஐட்டம்ஸ் அப்புறம் க்ரோசரிஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு இப்போ வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஐ மீன் காலேஜில் இருக்கக்கூடிய குவார்ட்டர்ஸ்க்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. டைம் இப்போ நைட் 8 o'clock இருக்கும். ஸோ காலேஜ் கேன்டீன்லேயே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹேயாக டாக்ஸியிலேருந்து காலேஜோட என்ட்ரன்ஸில் வந்து இறங்கி இப்போ காலேஜுக்குள்ளே நடந்து உள்ளே போயிட்டுருக்காங்க. எப்படி பார்த்தாலும் காலேஜ் என்ட்ரன்ஸ்லேருந்து குவார்ட்டர்ஸ் போகிறதுக்கு எப்படியும் ஒரு 1/2 kilometer நடந்து போகணும். நல்லா லைட்டிங் போட்டு காலேஜே இருட்டில் கூட பட்ட பகல் போல் நல்ல வெளிச்சமாக இருக்குது. ஒய்யாரி ரொம்ப ஜாலியாக தன்னோட மம்மியோட ஹேண்ட்ஸை பிடிச்சிக்கிட்டு ரொம்ப குஷியாக நடந்து வந்துட்டுருக்காங்க. மம்மி, நம்ம நாளைக்கு ரோஸ் மில்க் செஞ்சு குடிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக குடிக்கலாம் பேபி. மம்மிக்கு 2 days கழிச்சு தான் காலேஜ். உனக்கு நாளைக்கே கிளாஸஸ் ஆரம்பிச்சிடும். உனக்கு பிடிச்ச மாதிரி ஃபுட் செஞ்சு மம்மி உனக்கு கொடுக்குறேன். நீ சமத்தா போய் அங்கே குழந்தைங்களோட படிக்கணும், ஓகே? சேட்டை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே வைன் வந்து ஒய்யாரிக்கிட்ட பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டுருக்காங்க. மினி வந்து செல்ஃபோனில் அந்த காலேஜை பற்றின டீட்டெயில்ஸை நெட்டில் வந்து கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதை எல்லாத்தையும் அப்படியே டவுன்லோட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. இவங்க 2 பேரும் நடந்து வந்துட்டுருக்கும்போது ஒய்யாரிக்கு நடக்க முடியல. மாமே தூக்கிக்கோங்க, எனக்கு நடக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. வைன் உடனே தூக்கி தன்னோட ஹிப்பில் ஒய்யாரியை வச்சுக்கிட்டு அங்கேருந்து நடந்து போயிட்டுருக்காங்க. ஆனால் இவங்க 2 பேருக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணி வந்துட்டுருக்க மாதிரி ஒய்யாரிக்கு தோணுது. ரீசன், ஒய்யாரி வைனோட ஹிப்பில் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு பின்னாடி ஏதோ கருப்பு கலரில் ஏதோ ஒரு நிழல் போல் உருவம் அப்படியே பின்னாடி வர்ற மாதிரி தெரியுது ஒய்யாரியோட ஐஸ்க்கு. ஒய்யாரி கவனித்து பார்க்குறாங்க. இடையில அந்த ஃபுட்பாத்தில் லைட்டிங் ரெடி பண்ணியிருப்பாங்களா ஜங்குக். அதனால் அந்த லைட் வெளிச்சத்தில் அந்த கருப்பு உருவம் தெரியலை. ஆனால் லைட்டோட வெளிச்சம் கொஞ்சம் மறையும் போது அந்த கருப்பு உருவம் தெரியுது ஒய்யாரியோட ஐஸ்க்கு. ஒய்யாரி தன்னோட 2 ஐஸையும் அப்படியே ஃபிங்கர்ஸ் வச்சு ரப் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா ஐஸை வைடாக ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க.
அந்த கருப்பு உருவம் அப்படியே மறைஞ்சு போயிடுச்சு அந்த லைட் கிட்ட வரும்போது. லைட்லேருந்து கொஞ்சம் டிம்மாக வெளிச்சம் வரும்போது அந்த கருப்பு உருவம் எகெயின் தெரியுது. ஒய்யாரி உடனே தன்னோட மம்மியை பார்த்து, மம்மி அது என்னது பின்னாடி அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வாங்கி டக்குன்னு பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. பின்னாடி அங்கங்கே ஏகப்பட்ட பேர் விளையாண்டுட்டு பேசிக்கிட்டு இந்த மாதிரி வந்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க. எந்த பயமும் தெரியல. உண்மையிலேயே காலேஜ் வந்து பகலையில் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி நிறைய பேர் இருப்பாங்களோ அதே மாதிரி நைட்லேயுமே காலேஜ் உள்ளுக்குள்ளேயே ஹாஸ்டல் குவார்ட்டர்ஸ்னு நிறைய பேர் தங்கியிருக்கனால அந்த இடத்துல நிறைய ஆட்கள் புழங்கிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ வைனுக்கு எதுவும் தெரியல. அங்கே சில ஆன்டிஸ் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்கம்மா, வேறு யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வைன் ஒய்யாரி கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. இப்படியே ஒரு 10 மினிட்ஸ் பாஸ் ஆகுது. வைன் தன்னோட வீட்டுக்குள்ளே வந்து க்ரோசரிஸை அங்கே இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜில் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இப்போ குயிக்காக ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கேன்டீனுக்கு சாப்பிட்லான்னு ஒய்யாரியையும் மினியையும் கூட்டிகிட்டு வைன் கிளம்பிட்டாங்க. இப்படியே ஒரு 1/2 அன் ஹவர் பாஸ் ஆகுது. கேன்டீனில் இவங்களுக்கு தேவையான ஃபுட்டை அழகாக எடுத்து வச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய டைனிங் டேபிளில் வந்து உட்காடுறாங்க வைன், மினி, ஒய்யாரி 3 பேரும். ஒய்யாரி வைனோட லேப்பில் தான் உட்காந்துருக்காங்க. மினி வந்து ஒய்யாரிக்கு ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரேண்டமாக பேசிக்கிட்டே இவங்க 3 பேரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. அந்த டைமில் அந்த இடமே கப்சுப்னு அமைதியாகுது. என்னது இது அப்படின்னு வைன், மினி 2 பேரும் அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறாங்க. ஜாங்குக் ஒரு க்ரே கலர் ஃபார்மல் பேண்ட் போட்டு ஒயிட் கலர் ஷர்ட் போட்டுட்டு இப்போ தான் பாத் பண்ணியிருப்பாங்க போல். ஒரு ஃப்ரெஷ்ஷான லுக்கில் லைட்டான வெட் ஹேரில் அப்படியே தன்னோட ஃபிங்கர்ஸால் ஹேரை கோதிக்கிட்டே அந்த கேன்டீன்குள்ளே நடந்து வர்றாங்க. வைனுக்கு ரொம்ப நாள் கழித்து ஜங்குக்கை இப்போ தான் பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸ் கழித்து ஜங்குக்கை பார்க்குறாங்க வைன். அப்படியே பதட்டமாகுது ஜங்குக்கை பார்த்ததும். ஐயோ இந்த ஜியோன் வந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிட்டு திரும்பி உட்காந்துக்கிட்டாங்க, தன்னை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. அதுக்குள்ளே ஒய்யாரி டக்குன்னு வைனோட லேப்லேருந்து கீழே குதிச்சு கிடுகிடுன்னு ஜங்குக்கை பார்த்து ஓடி போயிட்டாங்க. ஐயோ ஐயோ என்ன பண்ணுவேன் அப்படின்னு புலம்பி போயிட்டாங்க வைன். அப்போ மினி சொல்கிறாங்க, ஏய் எதுக்கு நீ பயப்படுற? முதல்ல அவனோட பொண்டாட்டி நீ, அதனால் உன்னை நல்லா நகட்டி விட்ருப்பான். இப்போ தான் டிவோர்ஸ் ஆகிப்போச்சே, உன் மேலே கை வைக்க முடியுமா அவனால்? ரெண்டாவது அவனை ஒரு வழி பண்ண தானே இங்கே வந்திருக்கோம். அவனை பார்த்து பயந்து கிடந்தா அவனை எப்படி நாம் ஒரு வழி பண்ணுறது? அவனுக்கு இருக்குது, நீ பயப்படாத முதல்ல அப்படின்னு சொல்கிறாங்க மினி. வைனுக்கு இப்போ தான் ரியாலிட்டி ஹிட் ஆகுது. ஆமாம்ல, வீணோ போனவன் சீட்டார், என்ன பண்ணுறா ஒய்யாரி அப்படின்னு கவனித்து பார்க்குறாங்க வைன். ஒய்யாரி கிடுகிடுன்னு ஜங்குக்கிட்ட போய் அப்படியே முன்னாடி நின்றுக்கிட்டாங்க. ஜங்குக்கு வந்து நடந்து வரும்போது ஒரு குட்டி குழந்தை குடுக்குடுன்னு தன்னை நோக்கி ஒடியாந்ததை பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டாங்க. கிட்ட வர வர தான் ஒய்யாரியை நோட்டீஸ் பண்ணிவிட்டு, ஓ ஈவினிங் பார்த்த குழந்தைல இது அப்படின்னு சொல்லிட்டு ஹாய் அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரியை பார்த்து. அங்கே நிறைய பேர் வந்திருக்காங்க. ஐ மீன் அந்த காலேஜில் ஃபர்ஸ்ட் இயருக்கு 2 டேஸ் கழித்து தான் காலேஜ் ஓப்பன் ஆகும். ஆனால் செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிக்கிற பசங்களாம் அங்கே தான் இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் ஃபுட் சாப்பிட்றதுக்கு வந்திருக்காங்க. ஜங்குக்கு வந்ததை பார்த்துட்டு தான் எல்லோரும் அமைதியாக சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த இடமே ரொம்ப பின் ட்ராப் சைலண்ட்டாக தான் இருக்குது. அப்போ ஜங்குக்கு ஒய்யாரியை பார்த்து ஹாய்னு சொன்னதும் ஒய்யாரி ஜங்குக்கை பார்த்து கிடுகிடுன்னு ஜங்குக்கு கிட்ட போய் நின்று தன்னோட 2 ஹேண்ட்ஸையும் அப்வேர்டில் தூக்குறாங்க. ஜங்குக்கு புரிஞ்சு போயிடுச்சு ஒய்யாரியை தூக்க சொல்கிறாங்க அப்படின்னு. ஜங்குக்கு ஒன்றும் புரியலை, இவங்க பேரண்ட்ஸ் எங்கே அப்படின்னு சுற்றி பற்றி பார்த்துக்கிட்டே ஒய்யாரி ஹேண்ட்ஸை தூக்கி காட்டினதும் ரெஃப்யூஸ் பண்ண முடியலை. டக்குன்னு ஒய்யாரியை தூக்கிக்கிட்டாங்க. ஏன்னு தெரியல, ஒய்யாரியோட ஃபேஸை இவ்வளோ க்ளோஸ்அப்பில் பார்க்கும்போது அப்படியே ஹார்ட்டே மெல்ட் ஆகுது ஜங்குக்கு. ஜங்குக் இப்போ தான் ஒய்யாரியை கவனித்து நோட்டீஸ் பண்ணுறாங்க. என்னது இது, இந்த குழந்த நான் சின்ன வயசில் இருந்த ஃபோட்டோஸில் இருக்கிற மாதிரியே இருக்குது. ஐயோ பன்னி டீத்தெல்லாம் இருக்குது இந்த குழந்தைக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே ஒய்யாரி அப்படியே ஜங்குக்கோட நெக்கில் தன்னோட 2 ஹேண்ட்ஸையும் போட்டு அப்படியே தங்கிட்ட இழுத்து சீக்ஸை பிடிச்சி படமாக கடிச்சு வச்சுட்டாங்க. ஆஹா ஐயோ அப்பா ஐயோ என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் டக்குன்னு சைடில் இருந்த டேபிளில் நிற்க வச்சுட்டாங்க ஒய்யாரியை. கடிச்சேனா அப்படி தான் கடிப்பேன், ஆளப்பாரு என் மம்மியையே நீங்கள் அட்டிக்கிறீங்களோ, கொன்னுப்பிடுவேன் கொன்று,
என் மம்மி பாவம், ஏன் எங்களை பார்க்க வரல அப்படின்னு ஜங்குக்கை பார்த்து கத்துறாங்க ஒய்யாரி. ஒன்றுமே புரியலை ஜங்குக்கு. தன்னோட சீக்ஸை ரப் பண்ணிக்கிட்டே, இங்கே பாரு பாப்பா, ஆஹா எதுக்கு இப்படி பிடிச்சி கடிச்சு வச்ச? என்ன சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் புரியல. நான் எப்போ உங்கள் மம்மியை அடித்தேன்? பார்க்க வரலன்னு சொல்கிற? யார் நீ? முதல்ல உன் மம்மி பேர் என்ன? உன் டேடி யார் அப்படின்னு கேட்குறாங்க ஜங்குக். சொல்ல மாட்டேன், நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஆனால் நான் உங்களை ஒரு வழி பண்ண போகிறேன் பாருங்க. நான் பெரிய பிள்ளை ஆனதும் நான் பெரிய டாக்டர் ஆகி உங்களுக்கு ஊசி போடுவேன் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி. ஐயோ என்னது இது அப்படின்னு ஜங்குக் தனக்கு தானே நினச்சிக்கிட்டு, சரிம்மா அப்பா ஊசி போடலாம், இந்த மாதிரியெல்லாம் என்னை பைட் பண்ண நான் உனக்கு ஊசி போட்டு விட்டுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்யாரியை கீழே இறக்கி விட்டுறாங்க டேபிள்லேருந்து ஜங்குக். ஒய்யாரி இறங்கி நின்றுக்கிட்டு அப்படியே எகெயின் ஜங்குக்கிட்ட போய் தன்னோட குட்டி லெக்ஸை வச்சு ஜங்குக்கோட லெக்ஸில் 2 ஹிட்டு கொடுத்துட்டு எகெயின் ஓடி போயிட்டாங்க அங்கேருந்து. ஜங்குக்கு ஒன்றுமே புரியலை. ஐயா என்னது இது? சரியான ரூடி குழந்தையா இருக்கும் போலையே இது. ஐயா நல்லா பெற்று வளர்த்துருக்காங்க உங்கள் வீட்டில். அப்பா இதுக்கிட்டே போகக்கூடாது, பொல்லாத குழந்தையா இருக்கும் போல். ஏனே தெரியலை, இந்த குழந்தை எனக்கு பிடிச்சிருக்கு, தொலையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கிடுக்கிடுன்னு வைன் இருக்கிற டேபிளுக்கு ஒரு 2 டேபிள் தள்ளி போய் உட்காடுறாங்க ஜங்குக். ஜங்குக் எப்போதுமே டின்னர் வந்து கேன்டீனில் தான் சாப்பிடுவாங்க. பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் ரெண்டையுமே மார்னிங்கே அவங்களே செஞ்சுப்பாங்க. ஸோ நைட்டு டின்னருக்கு கேன்டீன் தான் வருவாங்கன்னு அங்கே இருக்க ஒர்க்கர்ஸ்க்கு தெரியும். ஸோ ஜங்குக்கு அழகாக கொண்டு வந்து ஃபுட் வச்சுட்டு கிளம்பிட்டாங்க. ஜங்குக் அமைதியாக அவங்க ஃபுட்டை முடிச்சுட்டு குயிக்காக அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு 2 டேஸ் பாஸ் ஆகிடுச்சு. ஒய்யாரி அம்மா அழுது கத்திகிட்டு இருக்காங்க. போக மாட்டேன், ஸ்கூலுக்கு போக மாட்டேன், எனக்கு பிடிக்கல. எப்போ பார்த்தாலும் எதையாவது பாட்டை போட்டு போட்டு பாட சொல்கிறாங்க. அது சினிமா பாட்டு இல்லை, ஏதோ பொம்மை பாட்டு, எனக்கு அது பிடிக்கல. நானும் பாட்டிமாவும் எவ்வளோ சூப்பராக சினிமா பாட்டெல்லாம் பார்ப்போம், அதை போட சொல்லுங்க, எனக்கு பிடிக்கல அப்படின்னு அழுகுறாங்க ஒய்யாரி. உடனே ஒய்யாரியை பார்த்து, எது சினிமா பாட்டு போடணுமா? போகிறது ப்ளே ஸ்கூலுக்கு, அங்கே போய் அதெல்லாம் போடுவாங்களா? அடி பின்னிடுவாங்க ஒய்யாரி, புரிஞ்சுக்கோ. கொஞ்சம் உன்னோட சேட்டையை குறைச்சிக்கிட்டு அங்கே போய் நீ படிக்கணும். படித்தேன்னா தான் அப்புறம் நீ எல்கேஜி யூகேஜிலாம் சேரும்போது ஈஸியாக இருக்கும். இப்போவே ப்ளே ஸ்கூலுக்கு எதுக்கு அனுப்புகிறோம் உன்னைய? நீ எல்கேஜி கேஜி ஈஸியாக படிக்கணுங்கிறதுக்காக தானே. புரிஞ்சுக்கோ பேபி. நாங்கள் உனக்கு பிடிச்ச மாதிரி இன்றைக்கும் உனக்கு ரோஸ் மில்க் தான் ரெடி பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து உனக்கு தேங்காய் போட்ட கொழுக்கட்டை ரெடி பண்ணியிருக்கேன், சூப்பராக சாப்பிடணும். அப்புறம் லஞ்சுக்கு பருப்பு சாதம், அப்பளம்லாம் செஞ்சு வச்சுருக்கேன், சூப்பராக சாப்பிட்டுட்டு அழகாக மிஸ் கூட விளையாடணும் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். அவளை எனக்கு பிடிக்கல, என்னைய முறைச்சி பார்க்குறா, கெட்ட பொண்ணு அவ அப்படின்னு அழுதுகிட்டே வெளியில் ஓடி போயிட்டாங்க ஒய்யாரி. ஒய்யாரி சொல்கிறது கேளு அப்படின்னு வைன் ஒய்யாரி பின்னாடி போகிறாங்க. அப்போ மினி சொல்கிறாங்க, கேட்டு லாக்கில் தான் இருக்குது, அவள் வெளியிலலாம் போக மாட்டா, கார்டனில் தான் போய் உட்காந்துருப்பா. இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே நம்ம 2 பேருக்கும் காலேஜுக்கு. ஸோ டிக்கா நம்ம ரெடி ஆகணும். ஒய்யாரி தான் ரெடி ஆகிட்டாலே, ஃபுட் தான் சாப்பிட மாட்டேங்கிறா, நம்ம 2 பேர் உட்காந்து சாப்பிடும்போது ஃபீட் பண்ணி விட்டுறலாம். வா, டவலோடு இருக்க, இதோட வெளியில் போவியா, போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மினி பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து வைக்க கிளம்பிட்டாங்க. வைன் கிடுக்கிடுன்னு அவங்களோட ரூம்குள்ளே போய் டிக்கா ரெடியாக ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் அதர் ஹேண்ட் ஜங்குக் இப்போ வேகமாக தன்னோட டை எடுத்து வியர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓ காட், டைம் 8:30 ஆகிடுச்சு. 9 o'clock ஃபஸ்ட் இயருக்கு ஐயோ இன்ட்ரொடக்ஷன் ஸ்பீச் கொடுக்கணும், என்ன பண்ணுறது, டைம் இல்லையே அப்படின்னு சொல்லிக்கிட்டே வேகமாக தன்னோட டையை வியர் பண்ணிக்கிட்டு டக்குன்னு கிச்சனுக்குள்ளே போய் அங்கே பாயில் பண்ணிக்கிட்டு இருக்க எக்கை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு சைடில் வச்சுருக்க ஃப்ரூட்ஸ் எடுத்து அதோட ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிகிட்ருக்காங்க ஜங்குக். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட முடியாது, இந்த ஃப்ரூட்டை எக்கையும் சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டிதான், ஆஃப்டர்நூன் லஞ்ச் நல்லா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு தனக்கு தானே சொல்லிக்கிட்டு ஜங்குக் வந்து இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்காங்க தன்னோட பிரேக்ஃபாஸ்ட்டை. அந்த டைமில் டோர் நாக் பண்ணுற சவுண்ட் கேட்குது. ஜங்குக் வந்து யார் அது காலிங் பில் அடிக்காமல் டோர் நாக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவசரத்தில் வந்து டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. யாரையுமே காணோம். என்ன யாரையும் காணோம் அப்படின்னு சுற்றி முற்றி பார்க்குறாங்க. ஒய்யாரி கீழே நின்றுக்கிட்டு, நான் தான், கீழே பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
டக்குன்னு கீழே குனிஞ்சு பார்க்குறாங்க. ஒய்யாரி நின்றுட்டுருக்காங்க. சிரிப்பு வந்துருச்சு ஜங்குக்கு. என்னது, திருப்பி என்னை பைட் பண்ணி வைக்க வந்திருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க ஜங்கு. இல்லை இல்லை டாடி, நான் உங்களை இனிமேல் பைட் பண்ண மாட்டேன். நீங்கள் மம்மிக்கிட்ட வந்து சொல்லுங்கள் என்னை ஸ்கூலுக்கு அனுப்பக்கூடாதுன்னு. எனக்கு பிடிக்கல ஸ்கூலுக்கு போக. அங்கே இருக்க மிஷினை மறைச்சி பார்க்குறாங்க. மம்மிக்கிட்ட நான் நேற்றுலேருந்து சொல்கிறேன் அந்த ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு. என்னை மிரட்டி அனுப்பி விடுறாங்க. நான் போகலை. நீங்கள் வந்து மம்மிக்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு அழுகிறாங்க ஒய்யாரி. ஒன்றுமே புரியலை ஜங்குக்கு. ஐயோ என்னது இது, டேடி கிடின்னு இந்த பொண்ணு வந்து பேசுது அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு டக்குன்னு நீஸில் உட்காந்து ஒய்யாரியோட டியர்ஸை வைப் பண்ணி விட்டு, எங்கே பாரு நீ எவ்வளோ சமத்து குழந்த, படித்தாதாம்மா நல்லது, ஸ்கூலுக்கு போகணும் கண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்கு. போக மாட்டேன் டாடி. நான் உங்களை இனிமேல் திட்ட மாட்டேன், அன்பாக நடந்துப்பேன். எனக்காக என்னை ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க. என்னை ஸ்கூலுக்கு அனுப்புனீங்க அப்புறம் நான் திரும்பவும் சண்டை போடுவேன் என் மம்மியை எதுக்கு அடிச்சிங்கன்னு சொல்லி அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி. ஜங்குக்கு தலையை சுற்றி போச்சு. ஐயோ, இந்த குழந்தையோட மம்மி டேடி யாருன்னு தெரில. ஆப்போசிட் வீட்டிலேருந்து யாரையுமே நான் இன்னும் பார்க்கல பெரியவங்கன்னு சொல்லிட்டு. இந்த குழந்தைய தான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். என்ன பண்ணுறது, எனக்கு வேறு லேட் ஆகுது அப்படின்னு ஜங்குக்கு யோசிச்சுக்கிட்டே டக்குன்னு ஒய்யாரியோட சீக்ஸில் ஹேண்ட்ஸை வச்சு அப்படியே ரப் பண்ணிக்கிட்டே சொல்கிறாங்க. இங்கே பாரு அம்மோ, இன்றைக்கி நீ ஸ்கூலுக்கு போ. நீ என்ன கிளாஸ் படிக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்து கேஜி படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி. ரைட், நான் கேஜிக்கு வரேன். வந்து உன்னோட கிளாஸ்க்கு வந்து எந்த மிஸ் உன்னைய வந்து முறைக்கிறாங்களோ அவங்கள 4 போடு போட்டு விட்றேன். ஓகே, அதுக்கப்புறம் நீ சமத்தா ஸ்கூலுக்கு போகணும். அப்புறம் உன்னோட நேம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஜங்குக். என்னோட நேம் ஜியான் ஒய்யாரி அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி. ஜியான் ஒய்யாரியா, ஏதோ ஒன்று. ஒய்யாரி, அங்கே வந்து நான் சொல்லிடுறேன், ஒய்யாரி பேச்சை தான் எல்லோரும் கேட்கணும், ஒய்யாரி என்ன சொன்னாலும் கேட்கணும்னு சொல்லிடுறேன். உன்னை கொஞ்சிக்கிட்டே இருக்க சொல்கிறேன் மிஸ்ஸை, ஓகேவா? இப்போ நீ வீட்டுக்கு போமா, நான் இப்போ வந்துடுறேன். ஆஃப்டர்நூன் போல் வந்து எல்லாருக்கிட்டையும் நான் சொல்லி வச்சுட்றேன், நீ பயப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். இதை கேட்டதும் ஒய்யாரி டக்குன்னு தன்னோட ஹேண்ட்ஸ் எடுத்து அப்படியே ஜங்குக்கோட சீக்ஸ் அப்படியே தொட்டு பார்த்து, என்னோட டேடி நல்ல டேடி, நான் தான் தப்பாக நினச்சிக்கிட்டேன் போல். ஆனால் ஏன் மம்மி நீங்கள் அடிப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க. என்ன நீங்கள் அடிக்கவே இல்லையே. சரி, அதை பார்த்துக்கலாம். அப்புறம் நான் இங்கே வந்து உங்ககிட்ட பேசினேனே மம்மிக்கிட்ட சொல்லாதீங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குடுன்னு ஓடி போயிட்டாங்க ஒய்யாரி ஆப்போசிட் வீட்டுக்கு. ஜங்குக்கு ஆசையாக இருக்குது. ஒய்யாரி தன்னோட லிட்டில் ஃபிங்கர்ஸால் அப்படியே ஜங்குக்கோட சீக்ஸை தொட்டு அப்படியே ரப் பண்ணி பார்த்தது. என்னமோ பண்ணுறா என்னை இந்த பொண்ணு, அழகான குழந்த. யார் இந்த குழந்தையோட மம்மி டேடியாக இருக்கும், என்னைய வந்து டேடிங்கிறா. ஜியான் ஒய்யாரின்னு வேறு இந்த குழந்தை சொல்லுது, ஒன்றும் புரியலை. ரைட், எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு இப்போ வேகமாக வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஒய்யாரி உம்முன்னு வந்துட்டுருக்காங்க நடந்து. வைன் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான மெரூன் கலரில் சாரீ வியர் பண்ணி அவங்களோட லாங் ஹேரை பின்னெல்லாம் போட்டு அதில் மெரூன் கலரில் ஒரு ரோஸ் வச்சு ரொம்ப சாமிங்கான லுக்கிங்கில் அழகாக நடந்து வந்துட்டுருக்காங்க. ஒய்யாரி தன்னோட மம்மி அப்படியே நிமிர்ந்து பார்த்து, மம்மி டேடியை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி. டேடியை பார்க்கணுமா? பார்க்கலாம், டேடியை பார்த்து நல்லா நாக்கப்படுங்கன்னு 4 வார்த்தை கேட்போம். ஈவினிங் வா, காலேஜ் போயிட்டு வந்துடுவேன், நீனும் ஸ்கூல் போயிட்டு வந்துடலாம். நீனா அப்புறம் மினி ஆண்டி எல்லோரும் போய் டேடிக்கு 4 பஞ்சு விட்டுட்டு வந்துடுவோம், சரியா? வா அப்படின்னு சொல்லி வைன் வந்து ஒய்யாரியை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒய்யாரி அப்போ, டேடி ஆஃப்டர்நூன் வருவேன்னு சொல்லியிருக்காரு கிளாஸுக்கு, அந்த மிஷ்ஷை வந்து திட்டணும். என் மம்மியே ஒரு தைரியமான பொல்லாத ஆள். என் மம்மியை ஏன் டேடி அடிச்சிருக்காங்கன்னா அந்த மிஷ்ஷையும் கண்டிப்பாக அடிப்பாங்க. அந்த மிஷ்ஷை மட்டும் அடிச்சிட்டாங்க, டேடி மேலே இருக்க கோபத்தை நான் மறந்துடுவேன். மம்மிக்காக டேடியை சும்மா திட்டுற மாதிரி ஆக்ட் பண்ணிவிட்டு டேடிக்கிட்ட நான் நல்லா பேசுவேன். ஆஃப்டர்நூன் மட்டும் டேடி வரலா, மம்மி சொன்ன மாதிரி ஈவினிங் போய் டேடியை நல்லா திட்டணும் அப்படின்னு ஒய்யாரி தனக்கு தானே நினச்சிக்கிட்டு ஹேயாக நடந்து இப்போ வந்துட்டுருக்காங்க.
ஒய்யாரியா அவங்களோட ப்ளே ஸ்கூலில் விட்டுட்டு மினி வாயின் 2 பேரும் இப்போ காலேஜை நோக்கி தான் நடந்து போயிட்டுருக்காங்க. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் ஃபர்ஸ்ட் டே காலேஜுக்கு வந்துட்டுருக்காங்க. அப்போ மினி சொல்கிறாங்க, வைனா எப்படித்தான் நீனும் போனேன் அந்த ஜங்குக்கோட டேடியோட காலேஜுக்கு. நல்லா ஜாலியாக ஒரு 3 வருஷம் இருந்தடி அங்கே. அந்த குருகுலத்திலேருந்து தப்பிச்சோம் பொழைச்சோன்னு வந்து சேர்ந்து இந்த காலேஜில் சேர்ந்தோம். சந்தோஷமாக இருந்துச்சு. நல்லா ஆப்பு விழுந்தது உனக்கு. ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கும்போது ஜங்கு கண்ணில் மாட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா இருந்த. அதுக்கப்புறம் தான் ஜங்குக்கு ஏகப்பட்ட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு விட்டுட்டு ஒடியாந்துட்டேன். நல்லா குத்து குத்துன்னு குத்துனான். ரைட்டு, இப்போ உன்னைய பார்த்துட்டு அடி போட்டு விட்டானா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறாங்க மினி. வாயினப்போ மினியை பார்த்து முறைச்சு நீனே சொல்லி கொடுப்ப போலையே அவனுக்கிட்ட. அவனை ரிவெஞ்ச் பண்ண வந்திருக்கோம் இங்கே, சும்மா கிடையாது. நனாவில் வச்சுக்கோ, வா எதுவும் தேவையில்லாமல் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு வாயினப்போ காலேஜுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டாங்க. இப்படியே ஒரு ½ பாஸ் ஆகுது. ஸ்டாஃப் ரூமில் வைன் மினி 2 பேரும் கம்மனு உட்காந்துட்ருக்காங்க லாஸ்ட் டெஸ்கில். அந்த டைமில் அந்த டிபார்ட்மெண்ட்டோட ஹெச்ஓடி அங்கேருந்து வந்து நியூவாக ஜாயின் பண்ணியிருக்க லெக்சரர்ஸ் 3 பேர்த்தையும் மிஸ்டர் ஜான் கூப்பிட்டு விட்டுருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2nd ரூம் போய் பார்த்துட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மேடம். அப்போ வைன் டக்குன்னு எழுந்து மினி தூங்காத எழுந்திரி அப்படின்னு சொல்கிறாங்க. வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு வைன் மினி 2 பேரும் அப்படியே எழுந்து நின்று சைடில் வர்றாங்க. அப்போது ஆப்போசிட்டில் உட்காந்துருந்த மேக்ஸ் மேடமும் எழுந்து வெயிட் பண்ணுங்க, நானும் நியூவாக தான் ஜாயின் பண்ணியிருக்கேன், சேர்ந்து போகலாம், ரெஸ்ட் ரூம் மட்டும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடம் ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டாங்க. ஐயோ தொலையட்டும், வெயிட் பண்ணு, அவளையும் கூட்டிகிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வைன் அமைதியாக நின்றுட்டுருக்காங்க. அந்த டைமில் சைடில் உட்காந்துருந்த 2 ப்ரொஃபஸர்ஸ் அப்படியே வைனை தான் ஹெட் டோஸ் பார்த்துட்டு உட்காந்துட்ருக்காங்க. நல்லா ஜொல்லு விடுறாங்க. பார்க்கும்போதே தெரியுது வைனுக்கு. வைன் அப்போ மினியை பார்த்து ஒன் நைஸை விங்க் பண்ணிவிட்டு, ஹலோ சார், நான் தான் இங்கிலீஷ்க்கு வந்திருக்க நியூ ப்ரொஃபஸர். இவங்க என்னோட சிஸ்டர், எங்கர் சிஸ்டர், தமிழ் ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். ஓஹோ நைஸ் டு மீட் யூ அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து நின்று ஹேண்ட்ஷேக் பண்ண கையை நீட்டுறாங்க அந்த ப்ரொஃபஸர். நைஸ் டு மீட் யூ டூ. என்னோட நேம் வந்து வைன், கிம் வைன் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். அவங்க உடனே என்னோட நேம் வந்து ஹான் காய் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட்ஷேக் பண்ணுறாங்க. உடனே பக்கத்தில் இருந்து டக்குன்னு எழுந்த அந்த பர்சன் என்னோட நேம் மின் ஜூன் அப்படின்னு சொல்கிறாங்க. நைஸ் நேம், ரொம்ப நல்லா இருக்குது பேர். நல்ல காலேஜ் அது. இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் இந்த ஜாப்க்கு வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி எங்கேயும் நாங்கள் ஒர்க் பண்ணதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க வைன். அப்போ மினி சைடில் வந்து நின்று அவங்களும் ஹேண்ட்ஷேக் பண்ணிவிட்டு, இந்த காலேஜோட டீன் நல்லவரா அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப தங்கமான மனுஷன், நல்ல ஃபெசிலிட்டி இந்த காலேஜில் நம்ம ஒர்க் பண்ணால். ஆனால் ஒரு சின்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறாங்க காயும் ஜோனும். அந்த டைமில் ரெஸ்ட் ரூம் போயிருந்த மேக்ஸ் மேடம் வந்துட்டாங்க. மேடம் போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க வைனையும் மினியையும் பார்த்து. அப்போ காயும் ஜூனையும் வைனும் மினியும் பார்த்துட்டு, ஓகே மிஸ்டர் காய் ஜோன், நாங்கள் போய் டீனை பார்த்துட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. வைன் போகிறதையே பார்த்துட்டு இருந்த ஜோன், அப்பா காஞ்சு போய் கிடந்த நம்மளுக்கு ஒரு விருந்து கிடச்ச மாதிரி, என்ன அழகாக இருக்கு அந்த பொண்ணு, பை காட், ஆனால் கல்யாணம் ஆன பொண்ணு போலையே அப்படின்னு சொல்கிறாங்க ஜோன். அதுக்கு காய், சைட் அடிக்கிறதுக்கு கல்யாணம் ஆன பொண்ணாக இருந்தானே, கல்யாணம் ஆகாத பொண்ணாக இருந்தானே, கண்ணுக்கு குளிர்ச்சியாக பார்த்துட்டு 4 வார்த்தை ஆசையாக பேசிக்கலாம்டா. என் பொண்டாட்டியும் ஓம் பொண்டாட்டியும் ராட்சசிங்க, வீட்டுக்குள்ளே போனாவே சண்டை. வெளியில் வந்திருக்கும் போது இந்த மாதிரி பொண்ணுங்களை பார்த்து கொஞ்சம் சொல்லி விட்டுக்கணும், அப்போ தான் வாழ்க்கையை ஓட்ட முடியும். என்ன அழகு, எவனுக்கு கொடுத்து வச்சுருக்கோ நல்லா வாழ்வான் அப்படின்னு காய் ஜோன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் அதர் ஹேண்ட் வைன் மினி அப்புறம் அந்த மேக்ஸ் மேடம் எல்லோரும் இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு தான் போயிட்டுருக்காங்க. ஜங்குக்கு இப்போ தான் நியூவாக ஜாயின் பண்ணியிருக்க ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்ட்ரோ பண்ணிவிட்டு எல்லோரையும் அவங்களோட கிளாஸ்க்கு அனுப்பிட்டு தன்னோட கேபினை நோக்கி வந்துட்டுருக்காங்க. ஜங்குக் வர்றதுக்கும் வைன் மினி மேக்ஸ் மேடம் 3 பேரும் ஒன்றா வர்றதுக்கும் கரெக்டாக இருக்குது. நேருக்கு நேர் பார்த்துக்குறாங்க 4 பேரும். ஜங்குக் ஃபஸ்ட்டு மேக்ஸ் மேடமை தான் நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்க. குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்கிறாங்க மேக்ஸ் மேடம். ஏன்னா அவங்களுக்கு தெரியும்
ஜங்குக் தான் இந்த காலேஜோட டீன் அப்படின்னு. ஸோ உடனே விஷ் பண்ணிட்டாங்க. ஜங்குக் மற்ற 2 பேரையும் நோட்டீஸ் பண்ணாமல் மேக்ஸ் மேடமை பார்த்து லைட்டாக ஹெட்டை ஷேக் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டாங்க அவங்களோட கேபின்குள்ளே. இப்போ 3 பேரும் வெளியில் தான் நிற்கிறாங்க. 3 பேரும் ஒன்றா போகணுமா தனித்தனியாக போகணுமா அப்படின்னு கேட்குறாங்க மினி. எனக்கு தெரியலையே, மொத்தமாக தானே வர சொன்னாங்க, சேர்ந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேடம் வந்து அந்த மேக்ஸ் மேடம் டோரை நாக் பண்ணிவிட்டு உள்ளே போகிறாங்க. ஜங்குக் அப்போ கமின் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஹெட் சேரில் உட்காடுறாங்க. 1 பை 1 3 பேர் உள்ளே போனதும் ஜங்குக் நல்லா நிமிர்ந்து உட்காந்து யார் வர்றதுன்னு நோட்டீஸ் பண்ணுறாங்க. இப்போ தான் ஒயினை நோட்டீஸ் பண்ணுறாங்க ஜங்குக். திக்குன்னு இருக்குது. அப்படியே நிமிர்ந்து ஷார்ப்பாக உட்காடுறாங்க. ஒயினப்போ ரொம்ப நக்கலாக ஜங்குக்கை பார்த்துக்கிட்டு அப்படியே சைடில் வந்து நிற்கிறாங்க. ஒயினுக்கு பக்கத்தில் மினியும் வந்து நின்றுட்டாங்க. பேசவே முடியல ஜங்குக்கு. கிட்டத்தட்ட 4 இயர்ஸ் கழித்து ஒயினை பார்க்குறாங்க. அப்படியே ஹார்ட்டே வார்ம் அப் ஆகுது ஒயினை பார்த்ததில். அப்படியே ஒரு பிரைட்டான பார்வையில் ஒயினை தான் ஹெட் டோஸ் பார்த்துட்டு, நீங்கள் 3 பேரும் தான் இந்த காலேஜுக்கு நியூவாக வந்து ஜாயின் பண்ணியிருக்க ப்ரொஃபஸர்ஸா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மேக்ஸ் மேடம், ஆமாம் சார், நான் இதுக்கு முன்னாடி 2 காலேஜில் ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த காலேஜில் சேல்ரி நல்லா இருக்குன்னு சொல்லி என்னோடய கலீக் சொன்னாங்க. ஸோ சேல்ரிக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். இங்கே குவார்ட்டர்ஸ் அப்புறம் கரண்ட் வாட்டர் எல்லாமே ஃப்ரீ. குழந்தைங்களுக்கு எஜுகேஷனல் கூட ஃப்ரீன்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஸ்கீமெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சார். அதனால தான் நான் கண்டிப்பாக எங்கள் ஒர்க்கில் சேர்ந்துக்கணும் அப்படின்னு வந்துட்டேன். கண்டிப்பாக நான் வெல்லான ஒரு பெர்ஃபார்மன்ஸை காட்டுவேன். எனக்கு இந்த ஜாப் ரொம்ப முக்கியம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மேடம். ஜங்குக்கு அப்போ பிரைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள் தான் எனக்கு தேவை. ரொம்ப சந்தோஷம் உங்களை மீட் பண்ணதில். நீங்கள் எப்படி வந்து லெசன்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த மாதிரியான டீச்சிங் ஸ்கில்லை கீப்பப் பண்ணுறீங்கன்னு நான் செக் பண்ணுவேன் அப்பப்போ. எனக்கு உங்ககிட்ட இருந்து தேவைப்படுறது ஒன்று தான், குட் ரிசல்ட். ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். ஓகே சார், கண்டிப்பாக அதை நான் வெள்ளா செஞ்சுடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே கேன் கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க ஜங்குக். உடனே அந்த மேடம் பவ் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஒயின் மினி 2 பேரும் கிடுகிடுன்னு அந்த மேடம் பின்னாடி போகிறதுக்காக திரும்புகிறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, அவங்க 2 பேர்கிட்டே நான் எதுவுமே பேசலையே, நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒயின் மினி 2 பேரும் அப்படியே திரும்பி ஜங்குக்கை பார்த்துட்டு நிற்கிறாங்க. அந்த மேடம் அந்த மேக்ஸ் மேடம் வெளியில் போயிட்டு டோரை லாக் பண்ண நெக்ஸ்ட்டு செகண்டே ஜங்குக்கு அப்படியே கோஷியாக தன்னோட சேரில் சாஞ்சு உட்காந்துட்டு, என்ன ஆச்சு 2 பேர்த்துக்கும்? 2 பேருமே படிப்பில் முட்டை. நீங்கள் 2 பேரும் இங்கே ப்ரொஃபஸர் வேலைக்கு சேர்ந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஜங்குக். உடனே மினி ஒயினோட இயர்ஸில், திமிர பாத்தியா உன் புருஷனுக்கு? படிப்பில் முட்டையாக நம்ம, இவனுக்கு கொழுப்பு ரொம்படி. இந்த கொழுப்பை நம்ம கண்டிப்பாக அடக்கணும். உன்னைய அடி கொடுத்த திமிரில் தான் இன்ன வரை உட்காந்து தெம்பாக பேசிக்கிட்டு இருக்கான். அடி வாங்கின நீல இப்போ நின்றுக்கிட்டு இருக்க அப்படின்னு நல்லா போட்டு விடுறாங்க மினி ஒயின்கிட்ட. ஒயின் அப்போ ஜங்குக்கை பார்த்து முறைச்சி, ப்ரொஃபஸர் சி ஐயோ ஐயோ என்ன சொல்லணும் தாள சார் அப்படின்னு ஜங்குக்கை பார்த்து கூப்பிடுறாங்க ஒயின். ஜங்குக் அப்போ, எப்படி என்னை கூப்பிட்றதுனே தெரியலையா உனக்கு? சும்மா கூப்பிடு, ஜியோன் கூப்பிடுவியே ஸ்டைலா, அப்படி கூப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, நம்மளுக்கு டிவோர்ஸ் ஆகிப்போச்சு, அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. இங்கே நான் ஜாபுக்காக வந்திருக்கேன், ஏதோ அசால்ட்டாக பேசிகிட்டு இருக்கீங்க எனக்கிட்ட என்ன அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். ஏய் சி வாய மூடு, என் கூட ஒழுங்காக குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு வீட்டில் இருக்க துப்பில்லை உனக்கு. சந்தேகம் பிடிச்சிக்கிட்டு என்ன பாடுபடுத்தியிருப்பேன் என்னை நீ. அதுக்கு தான் 4 போடு போட்டு உன்னை உன் பாட்டி வீட்டுக்கு அனுப்பிவிட்டேன். என்னடி சொன்ன நீ? என் மம்மி டாடிக்கு ஃபோனை போட்டு என்னோடய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் மாயாவையும் ஹன்ஷுவையும் நான் சுகர் பேபியாக வச்சுக்கிட்டு இருக்கேன்னு போட்டு கொடுத்த. உண்மையா அது? வெறி தாங்க முடியாமல் தான் உனக்கு 4 போடு போட்டு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பி விட்டேன். நீ ஐயோ சாமி என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு என்கிட்ட வருவேன்னு பார்த்தா சைன் போட்டு அனுப்பி விட்டுருக்க என்கிட்டயே. இப்போ ஏன் முன்னாடியே என் காலேஜில் வந்து நின்றுக்கிட்டு ப்ரொஃபஸர்னு எனக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது உனக்கு ப்ரொஃபஸர் ஆகிறதுக்கு? எழுத்துக்கூட்டி முதல்ல உனக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியுமா? இங்கிலீஷ் லெக்சரரா நீ அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். ஒயினப்போ ஜங்குக்கை பார்த்து, என்ன பெரிய இங்கிலீஷ் எனக்கு தெரியாதா? நான் குருகுலத்தில் படிச்சிருக்கலாம்,
அங்கே இங்கிலீஷு தமிழ்லாம் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, எனக்கு தெரியும். நான் உங்களோட காலேஜில் இங்கிலீஷ் மேஜர் தானே எடுத்து படித்தேன், அப்புறம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். படித்த எப்படி பாஸ் பண்ண சொல்ல அப்படின்னு அதட்டுறாங்க. பாஸ் பண்ணேன், எல்லார் மாதிரி தான் பாஸ் பண்ணேன், இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைனல் இயரில் எல்லா பேப்பர்லேயும் அரியர் வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தேன். உன்னைய பார்த்த மயக்கத்தில் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு உன் வீட்டில் வந்து பேசினேன். எனக்கிட்ட தனியாக பேசுன்னு கூட்டிகிட்டு போய் என்னை பிடிக்கலைன்னு என்னை மேரேஜ் பண்ணிக்கணுன்னா என்ன பண்ணணும்னு கேட்டதுக்கு உன் கிரிமினல் மைண்டை வச்சு யோசித்து என்னை அரியர் இல்லாமல் டிகிரி கம்ப்ளீட் பண்ண வைங்க, மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். போனால் போகுது அப்படின்னு உன் மேலே இருக்க ஆசையில் உன்னைய நான் டிகிரி கம்ப்ளீட் பண்ண வச்சேன் உன்னைய. நீ ஒன்றும் படித்து கிளிக்கலை. ஏதோ பக்கத்தில் இருக்கே மினி, இதையும் இதே மாதிரி தான். கல்யாணம் முடிஞ்சும் ஃபர்ஸ்ட் நைட் ஆகாமல் நான் அப்படியே தடுமாறிக்கிட்டு தெரிஞ்சேன். அந்தளவுக்கு நீ எனக்கிட்ட பிகு பண்ணியிருக்க. ஒரு நாள் நீயே வந்து மினிக்கு டிகிரி கொடுங்க, உங்கள் கூட நான் ஒன்று இருக்கேன்னு சொன்னேன். தொலைஞ்சு போ அப்படின்னு சொல்லிவிட்டு உன் கூட ஒன்று இருக்க ஆசைப்பட்டுக்கிட்டு அந்த மினிக்கு டிகிரி சர்டிஃபிகேட் கொடுத்தேன். அதுக்கப்புறம் நல்லா தான் இருந்தேன். என்ன தான் பிரச்சனைன்னு தெரியல. நல்லா ஒரு பர்த்டே பார்ட்டியை வச்சேன் உனக்காக. கேக் தானாடி நின்று கட் பண்ணிக்கிட்டு இருந்த. பக்கத்தில் நின்று என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் கேக் கட் பண்ண நின்னாங்க. எப்பட்றா உன் பக்கத்தில் பொண்ணுங்க வந்து நிற்கலான்னு ஆரம்பித்தது தான். ஓயவே இல்லை சண்டை. இந்நேரம் வெளியில் சொன்னால் வைக்கும். என் கூட நீ ஒழுங்காக இருந்திருந்தா இந்நேரம் 1 குழந்தையோ 2 குழந்தையோ நம்மளுக்கு பிறந்திருக்கும். ஹாப்பி லைஃப்பை லீட் பண்ணியிருக்கலாம். நான் இந்த காலேஜில் வந்து உட்காந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க மாட்டேன். நான் வருத்தப்படுறதுக்கே நீ தாண்டி காரணம் அப்படின்னு சத்தம் போடுறாங்க ஜங்குக். வயனை பாசால்ட்டா ஜங்குக்கை பார்த்து, ஐயா போதும் நிறுத்துங்க, சும்மா அவங்கக்கிட்ட பொண்டாட்டிக்கிட்ட பேசுகிற மாதிரி பேசாதீங்க. டிவோர்ஸ் ஆகி போச்சு நம்மளுக்குள்ளே. நாங்கள் தான் புது லெக்சரர், நான் இங்கிலீஷாக தமிழ், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு வைன் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. மினி எதுவுமே பேசலை. ஜங்குக்கை குறுன்னு பார்த்துட்டு டப்புன்னு வைன் பின்னாடி ஓடி போயிட்டாங்க. ஜங்குக்கு வைன் போய் டோரை லாக் பண்ணதும், சும்மா சொல்லக்கூடாது, 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி பார்த்தேனோ அதே மாதிரி இருக்கா. இன்னும் அழகு கூடி போயிருக்கு. ரைட்டு, ஒரு 2 months லேட்டர் ஒரு 10 days லீவை போட்டுட்டு இவளை போய் பார்த்துட்டு வரணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். கொத்தா இவளே வந்து என்கிட்ட சிக்கிக்கிட்டா. இனி எந்த ப்ராப்ளமும் எனக்கு இல்லை. இவளை இங்கேயே லெக்சரராக உட்கார வச்சிடுறேன். இவள் பாடம் நடத்தினானா பாடம் நடத்தாட்டி என்ன, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு ரொம்ப நிம்மதியாக உட்காந்துட்ருக்காங்க. வைனை பார்த்த திருப்தியில் ஜங்குக். எங்கள் அதர் ஹேண்ட் ஒய்யாரி பழமாக கத்திக்கிட்டு இருக்காங்க கிளாஸ் ரூமில். எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க மேடம், முடியலை சுத்தமாக. ஏய் விட்டு, என்னை உட்கார சொல்லாத, எனக்கு பிடிக்கல, இந்த குழந்தைக்கு ரன்னிங் நோஸ் வருது, சீ, இந்த பிள்ளை பக்கத்தில் நான் உட்கார மாட்டேன், என்னை விட்டுடி அப்படின்னு அழுகிறாங்க ஒய்யாரி. என்னது விடுடியா, இங்கே வா அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு சேர் போட்டு ஒய்யாரி அங்கே உட்கார வச்சுட்டாங்க. ஒய்யாரி பிக்கு பிக்குன்னு முழிச்சுக்கிட்டு, ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொல்லி ஆசைப்பட்டேன், இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் இது இவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியுது. ஏஹே மிஸ், என் டேடி வருவார் பாரு, இப்போ உன்னை அடிக்க சொல்கிறேன் பாரு அப்படின்னு கத்துறாங்க ஒய்யாரி. அப்போ அந்த மேடம் ஒய்யாரிக்கிட்ட வந்து அப்படியே ஒய்யாரியோட டியர்ஸை வைப் பண்ணிவிட்டு, இங்கே பாரமோ, அழக்கூடாது, இப்படி சேட்டை பண்ணக்கூடாது, நீ இப்போ எல்கேஜி கூட கிடையாது, இன்னும் 2 வருஷத்துக்கு நீ ப்ளே ஸ்கூலில் இங்கே தான் இருப்ப, அதுக்கப்புறம் தான் எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லாம் போவ. அப்படி இருக்கும்போது ஏன் கூட தான் நீ 2 years இருக்க போகிறீங்க. கொஞ்சமாவது நான் சொல்கிறது கேளமோ, எதுக்கு இப்படி பண்ணுற, நான் உன்னை அடிக்கிறேனா சொல்லு, ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மேடம். ஏஹே என்னை நீ முறைக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி. ஐயோ நான் எங்கே முறைச்சேன், உன்னைய பார்க்குறேன் அவ்வளோதான், சரி விடு, நான் உன்னை பார்க்கவே இல்லை, அழக்கூடாதம்மோ ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மேடம். அந்த டைமில் ஒய்யாரி, இவங்களெல்லாம் வெளியில் அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க மேடமை பார்த்து. ஐயோ இருக்கிறதே ஒரு 6-7 குழந்தை தான், அமைதியாக இருக்குது, இந்த குழந்தை போட்டு படுத்துது என்னையா, நான் முதல்ல சார்கிட்ட போய் பேசிட்டு வர்றேன் அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு உடனே தன்னோட ஃபோன் எடுத்து ஜங்குக்கு தான் கால் பண்ணுறாங்க. எங்கள் அதர் ஹேண்ட் ஜங்குக்கு இப்போ அந்த காலேஜில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபோட மேனேஜிங் டைரக்டரை கூப்பிடுறாங்க.
ஃபியூ மினிட்ஸில் மேனேஜிங் டைரக்டரும் வந்துட்டாங்க ஜங்குக்கை பார்க்குறதுக்கு. ஹலோ சார், கூப்பிட்ருந்தீங்களே அப்படின்னு கேட்குறாங்க ஜங்குக்கோட கேபினுக்கு வந்து. அந்த ப்ரொஃபஸர் ஜங்குக்கு அப்போ எதுக்காக கூப்பிட்டேன் அப்படின்னா, நம்மளோட வீக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்பெஷல் கிளாஸ் வைப்போம்ல, அந்த ஸ்பெஷல் கிளாஸ்க்கு வந்து டீச்சர்ஸை வந்து நம்ம தனியாக அப்பாயிண்ட் பண்ணுவோம் கரெக்டாக அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் சார், தனியாக தான் நம்ம அப்பாயிண்ட் பண்ணுவோம். நம்ம ப்ரொஃபஸர்ஸ் தான் அவங்களும். அவங்க லைப்ரரியிலையும் லேப்லேயும் இருப்பாங்க. ஈவினிங்க்கு மேலே தான் அவங்களுக்கு வந்து கிளாஸ் இருக்கும். அதாவது ஸ்பெஷல் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் எடுப்பாங்க. அவங்க வந்து இங்கே நம்ம குவார்ட்டர்ஸில் தங்குற மாதிரியான மேடமாக தான் இருக்கணும், இல்லை சாராக இருக்கணும். அவங்கள தான் நம்ம அந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணுவோம். எதுக்காக சார் கேட்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா, இங்கிலீஷ்க்கும் தமிழுக்கும் நான் ப்ரொஃபஸராக வந்துடுறேன். இப்போ நியூவாக இங்கிலீஷ்க்கும் தமிழுக்கும் ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணியிருக்கவங்கள நாம் வந்து ஸ்பெஷல் கிளாஸ்க்கு ப்ரொஃபஸர்ஸாக போட்டுடலாம். ரீசன் என்ன அப்படின்னா, அவங்க 2 பேரும் நம்ம குவார்ட்டர்ஸில் தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. 2 பேரும் சிஸ்டர்ஸ். நல்ல மாதிரி தான் கிளாஸ் நடத்துகிறதா எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அவங்கள வந்து நம்ம ஸ்பெஷல் கிளாஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். லைப்ரரிக்கும் லேபுக்கும் ஆள் இல்லை. ஸோ டே டைமில் அவங்க அங்கே இருக்கட்டும், மேனேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே சார், நோ ப்ராப்ளம். இங்கிலீஷ்க்கும் தமிழுக்கும் நீங்கள் அப்போ கிளாஸஸ் பார்த்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ், அதுதான் சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். ஓகே சார், நான் அதுக்கு தகுந்த மாதிரி பீரியட்ஸ் அலாட் பண்ணி உங்களுக்கு டைம் டேபிள் கொண்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ப்ரொஃபஸர் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. அந்த டைமில் ஜங்குக்கு கால் வருது. ஜங்குக் கால் அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஒய்ஆரியோட கிளாஸ் மிஸ் தான் இப்போ ஜங்குக் கிட்ட பேசுகிறாங்க. ஹலோ சார், நான் வந்து கிண்டர் கார்டன்லேருந்து பேசுகிறேன். ஒரு குழந்தை வந்து ரொம்பவே அழுது அடம் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களோட காலேஜில் தான் அவங்களோட மம்மி ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணியிருக்காங்க. நியூவாக இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து எனக்கு அவங்க நேம் தெரியல. குழந்தை எதுவுமே பேச மாட்டேங்கிறா, பயங்கரமாக அழுகிறா. இப்போ தான் கொஞ்சம் சமாதானப்படுத்தி உட்கார வச்சுருக்கேன். குழந்தையோட மம்மி நேம் கிம் ஒயின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்கிட்ட ஃபோன் நம்பர் இல்லை சார். ஆஃபீஸ் ரூமுக்கு கால் பண்ணேன், ஃபோன் அட்டன் பண்ணலை. ஐம் ரியலி சாரி. அதனால தான் உங்களுக்கு கால் பண்ணேன். உண்மையிலே குழந்தைய கண்ட்ரோல் பண்ண முடியல சார். கொஞ்சம் உங்கள் மம்மியாக வர சொல்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக் கிட்ட கால் பண்ணி. ஒய்ஆரியோட கிளாஸ் மிஸ். ஜங்குக்கு ஒன்றுமே புரியலை. ஆனால் எங்கேயோ இப்போ கிளிக் ஆகிடுச்சு ஜங்குக்கு. ஓகே மேடம், ஃபோனை கட் பண்ணுங்கள், நான் வர சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜங்குக் கால் கட் பண்ணிட்டாங்க. என்னது இது கிம் ஒயின் அப்படின்னா, மேரேஜுக்கு முன்னாடி ஒயினோட நேம் கிம் ஒயின் தானே. என்னோடய ஆப்போசிட் வீட்டில் ஒரு குழந்த இன்றைக்கி தான் மார்னிங் போல் வந்து எனக்கு ஸ்கூல் போக பிடிக்கல டேடி, ஆஃப்டர்நூன் வந்து எங்கள் மிஸ் அடிங்கன்னு சொல்லிட்டு போனான். ஒன்றும் புரியலையே. ஜான் ஒய்ஆரி நேம் கூட என்கிட்ட சொன்னாலே, கிம் ஒயின் ஜான் ஒய்ஆரி. பை காட், என்னது இது? எனக்கும் ஒயினுக்கும் குழந்ததும் இருக்கா? குழந்த இருந்தால் அது எப்படி எனக்கு தெரியாமல் பிறந்திருக்கும்? ஐயோ, இது என்னன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் டக்குன்னு ஆஃபீஸ் ரூமுக்கு கால் பண்ணுறாங்க. ஆஃபீஸ் ரூம்லேருந்து இப்போ ஒரு பர்சன் கால் அட்டன் பண்ணி ஹலோ சார் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே போய் ஒழிஞ்சிங்க? என்னோட கிண்டர் கார்டன்லேருந்து டீச்சர் கால் பண்ணியிருக்காங்க, யாருமே ஃபோன் அட்டன் பண்ணலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. என்னது இது அப்படின்னு அதட்டுறாங்க. சாரி சார், எனக்கு ஃபோன் கால் வந்துருச்சு சார், ஒரு எமர்ஜென்சி. ஸோ அதான் சார் அட்டன் பண்ணிவிட்டு வெளியில் போயிட்டேன். சிக்னல் ப்ராப்ளம் சார், ஐம் சாரி அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே. என்னோடய காலேஜில் நியூவாக இப்போ ஜாயின் பண்ணியிருக்க இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் இருக்காங்கல்ல, கிம் ஒயின், அவங்களோட ஃபோன் நம்பர் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபியூ மினிட்ஸில் எடுத்து தந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒயினோட பயோடேட்டாவை உடனே கம்ப்யூட்டரில் எடுத்து ஒயினோட பர்சனல் நம்பரை ஜங்குக்கு அனுப்பி விட்டுட்டாங்க. ஜங்குக்கு இப்போ ஃபோனில் டாப்அப் மெசேஜ் வந்ததை நோட்டீஸ் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. ஜங்குக்கோட ஃபோன் ஸ்க்ரீனில் இப்போ ஒயினோட நம்பரை டைப் பண்ணி, புது நம்பராக இருக்குது, இது ஒயினா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஜங்குக் கால் அட்டன் பண்ணி அப்படியே தன்னோட இயர்ஸில் வைக்கிறாங்க. எங்கள் அதர் ஹேண்ட் ஒயின் வந்து ஸ்டாஃப் ரூமில் உட்காந்துக்கிட்டு கோபமாக மின்னிக்கிட்டு திட்டிகிட்டு இருக்காங்க.
நல்லா 4-5 பசங்க பொண்ணுங்க கிட்ட நின்று நல்லா இங்கிலீஷில் ஏதாவது லெசன் நடத்தி கெத்து காட்டலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அந்த வீணா போன ஜங்கோக் ப்ரொஃபஸராக நீ இருக்க வேண்டாம். ஓஹோ, நான் லேபில் இருக்கணுமா, நீ போய் லைப்ரரியில் போய் உட்காந்துக்கணுமா? இதுதான் பகல் நேர டியூட்டியா? ஈவினிங் ஒரு 1 o'clock மட்டும் இந்த ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களே நம்மளை மாதிரி மக்க பசங்க, அவங்களுக்கு போய் லெசன் நடத்தணுமா? ஐயோ ஐயோ ஐயோ, நோட்ஸில் இருக்கிறத மனப்பாடம் பண்ணி அங்கே போய் ஒப்பிச்சு புடலான்னு நினச்சேன். ஸ்பெஷல் கிளாஸில் வர்ற பிள்ளைங்களுக்கு எக்ஸ்ட்ரா எல்லாம் பாடம் நடத்தி கவனிக்க வைக்கணும். மாட்டிக்கிட்டோம் நல்லா, இவனை சும்மாவே விடக்கூடாது நம்ம அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க ஒயின். அந்த டைமில் ஒயினோட நம்பருக்கு கால் வருது. யார் இது இந்த டைமில் கால் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒயின் வந்து ஃபோன் கால் அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக் டக்குன்னு அப்படியே ஃபோனை தன்னோட இயர்ஸ்லேருந்து எடுத்துட்டாங்க. ஐயோ, இது ஒயினோட வாய்ஸில். ஐயோ, எனக்கும் ஒயினுக்கு குழந்த எதுவும் இருக்கா என்ன அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு ஜங்குக் டக்குன்னு ஃபோனை எகெயின் தன்னோட இயர்ஸில் வச்சு மிஸ் ஒயினா அப்படின்னு கேட்குறாங்க. ஒயினுக்கு ஜங்குக்கோட வாய்ஸ் நினைவில்லை இப்போ. ஏன்னா 4 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் ஜங்குக்கிட்ட ஒயின் பேசியிருப்பாங்க. அதுவும் ரொம்பவே கம்மியான நேரம் தான் ஜங்குக்கிட்ட எப்போயாவது ஃபோனில் பேசியிருப்பாங்க. ஸோ ஒயினுக்கு ஜங்குக்கோட வாய்ஸ் தெரியல. எஸ் ஐம் ஒயின் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு ஜங்குக் நினச்சிக்கிட்டு கிண்டர் கார்டனில் அவங்களோட பொண்ணு படிச்சுட்ருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க ஒயின். ஆஃபீஸ் ரூம்லேருந்து கால் பண்ணியிருக்கோம். அவங்களோட பொண்ணு பயங்கரமாக அழுகுறாங்களாம் கிளாஸில். கொஞ்சம் வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க அவங்க மேடம். எங்கள்கிட்ட கால் பண்ணி சொன்னாங்க. நீங்கள் கொஞ்சம் கிண்டர் கார்டனுக்கு போய் பார்த்துட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஷூர், இப்போவே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒயின் டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிவிட்டு ஐயோ மினி, என் பொண்ணு அழுகுறாளாம் கிண்டர் கார்டனில். ஐயோ, நான் என்ன பண்ணி தொலைகிறது? ஐயோ, ஒய்யாரி எப்படியாவது சமாளித்து உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒயின் வேக வேகமாக இப்போ ஒய்யாரியோட கிண்டர் கார்டன் ஸ்கூலுக்கு தான் கிளம்புறாங்க. அந்த டைமில் ஜங்குக்கும் தன்னோட கேபின்லேருந்து இப்போ வெளியில் வந்துட்டாங்க ஒய்யாரியோட கிளாஸ் ரூமுக்கு போகிறதுக்காக. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஓட்டமும் நடையுமா ஒயின் ஒய்யாரியோட கிளாஸ்க்கு வந்துட்டாங்க. ஒய்யாரி தன்னோட மம்மியை நோட்டீஸ் பண்ணிவிட்டு மம்மி அப்படின்னு டக்குன்னு சேர்லேருந்து எழுந்து குடுக்குன்னு வெளியில் ஒடியாந்துட்டாங்க. ஒயின் ஒய்யாரியை பார்த்ததும் ஐயோ என் செல்லம் என்னாச்சு, முகமே பஃபியாகி போயிருக்கே அப்படின்னு அப்படியே தூக்கிக்கிட்டாங்க ஒய்யாரியை. ஒய்யாரி அப்படியே ஒயினோட ஷோல்டரில் அப்படியே சாஞ்சுக்கிட்டு இங்கே நான் வர மாட்டேன் இனிமே, என்னை உங்கள் கூட கூட்டிகிட்டு போங்க காலேஜுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி. எதை காலேஜுக்கு கூட்டிகிட்டு போகணுமா? ஓஹோ அப்படின்னு ஒயின் மனசுக்குள்ளேயே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இங்கே பாரு என் தங்கமே, காலேஜுக்கெலாம் போகக்கூடாது. காலேஜில் உன்னோட டேடி இருக்கார், உன்னைய பார்த்தாரு குத்துன்னு குத்திடுவார் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அழுகுறியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது காலேஜுக்கு வரலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒய்யாரி இல்லை, என் டேடி ஆஃப்டர்நூன் வருவார் என்னை பார்க்குறதுக்கு, இந்த மிஷ்ஷை போட்டால் அடிக்கிறதுக்கு தான் வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி. திக்குன்னு இருக்குது ஒயினுக்கு. எது டேடியை பார்த்து இங்கே வர சொன்னியா அப்படின்னு கேட்குறாங்க ஒயின். ஆமாம், அவரை நான் மன்னிச்சிடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மிஷ்ஷை எனக்காக அடிக்கிறேன்னு சொல்கிறாருல்ல, அதனால தான் அப்படின்னு ஒயினை பார்த்து சொல்கிறாங்க ஒய்யாரி. ஐயோ, இவ எப்போ பார்த்தா அந்த ஜங்குக்க அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு எல்லாமோ உன் டேடி சும்மா சொல்கிறாரு, அப்படியெல்லாம் வரமாட்டார், அவர் பொய் சொல்லி அவர் என்ன அடி அடித்தார் தெரியுமா, உன் மம்மியை அடித்தவரை நீ மன்னிக்க போறியா அப்படின்னு கேட்குறாங்க ஒயின். ஒய்யாரி அப்போ ஒயினே கவனித்து பார்த்துட்டு அப்படின்னா நீங்கள் நீ உங்கள் கூட கூட்டிகிட்டு போங்க, நான் இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஜங்குக் அப்படியே அமைதியாக பேக்கில் நின்று ஒயினும் ஒய்யாரியும் பேசிக்கிறத கேட்டுட்ருக்காங்க. அப்படியே ஹார்ட்டே பாரமாக இருக்குது ஜங்குக்கு. ஒயான் அப்படின்னு ஒரு சவுண்டு கொடுக்குறாங்க. உயிரே போயிடுச்சு ஒயினுக்கு. டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க ஒயின். அவ்வளோதான், ஒய்யாரி டக்குன்னு ஒயினோட ஹிப்பிலேருந்து கீழே இறங்கி டேடி எனக்காக வந்துட்டீங்களா, நீங்கள் சொன்னபடியே வந்துட்டீங்களே, வாங்க என் மிஷை போட்டால் அடிங்க அப்படின்னு சொல்லி ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை பிடிச்சி இழுக்கிறாங்க ஒய்யாரி. ஜங்குக்கு அப்படியே கல் பண்ணிவிட்டு கீழே குனிஞ்சு ஒய்யாரி அப்படியே தூக்கி அப்படியே ஹார்ட்டோடு அணைச்சிக்கிட்டாங்க.
வேகமாக வாங்கிக்கிட்டு போய், ஒயான் குழந்தை எப்போ பிறந்தது அப்படின்னு கேட்குறாங்க ஒரு டார்க் வாய்ஸில். ஒயினுக்கு சோலே லெஃப்ட் ஆன மாதிரி இருக்குது. ஐயோ, இவனை ஏதோ பண்ணணும், பழி வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு வந்தான். ஐயோ, இவனை பார்த்தா எனக்கு பாத்ரூமே வந்துடும் போலையே. என்ன வாய்ஸ் இது? ஐயோ, இப்படி தானே என்கிட்ட சண்டை போடையில் பேசுவான். கொஞ்ச நேரத்தில் மூடு மாறி என்னை அடி போட ஆரம்பிச்சிருவானே. ஐயோ, நம்ம வாய் எதுவும் கொடுத்து மாட்டிக்கக்கூடாது அப்படின்னு கம்முன்னு நின்றுக்கிட்டு இருக்காங்க ஒயின். அப்போ ஒய்யாரி ஜங்குக்கோட சீக்ஸை தான் பக்கமாக திருப்பி, உள்ளே வாங்க டாடி, வந்து அந்த மிஷ் ஆட்டிங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி. ஜங்குக்கு அப்போ ஒயினை சைட் ஐஸில் பார்த்துக்கிட்டே அப்படியே கிளாஸ் ரூம்குள்ளே போகிறாங்க. அங்கே இருக்க மேடம்க்கு ஜங்குக்கோட குழந்தை தான் ஒய்யாரின்னு தெரியாது. ஸோ ஜங்கு குழந்தை தூக்கிட்டு உள்ளே வந்ததும் டக்குன்னு எழுந்து நின்று, ஹலோ சார், வந்துட்டாங்க சார் குழந்தையோட மம்மி, வெளியில் தூக்கிட்டு போய் பேசிகிட்டு இருந்தாங்க, அதனால தான் ஒய்யாரியை விட்டுட்டு நான் உள்ளே இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, குழந்தையோட அட்டனன்ஸ் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அட்டனன்ஸ் எடுத்து கொடுத்துட்டாங்க ஜங்கு கிட்ட அந்த மேடம். ஜங்குக்கு உடனே அந்த அட்டனன்ஸை வாங்கி ஓப்பன் பண்ணி ஒய்யாரியோட நேமை செக் பண்ணுறாங்க. ஜான் ஒய்யாரி அப்படின்னு நேம் மென்ஷன் பண்ணியிருக்கு. ஜங்குக் தன்னோட ஐஸை டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த அட்டனன்ஸை டப்புன்னு க்ளோஸ் பண்ணி மேடம் கிட்ட கொடுத்துட்டு, குழந்தைக்கு ஏஜ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அந்த மேடமை பார்த்து. சார், குழந்தைக்கு ஏஜ் 3 years 2 months ஆகுது சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே ஜங்குக் ஐஸை டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு, ஓகே, குழந்த இனிமேல் கிண்டர் கார்டன் வரமாட்டாங்க, நான் பார்த்துக்கிறேன், நெக்ஸ்ட் என்னோட குழந்த தான் இவங்க. ஒய்யாரி, மேம்க்கு தேங்க்யூ சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒய்யாரி பலமாக தன்னோட ஹேண்ட்ஸை கிளாப் பண்ணிக்கிட்டே, என் டேடினா டேடி தான், தேங்க்யூ மிஸ், இனிமேல் நான் இங்கே வரமாட்டேன், நான் ஜாலியாக இனிமேல் வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி. ஜங்குக்கு ஒய்யாரி அப்படியே கிளாப் பண்ணி சிரிக்கிறத நோட்டீஸ் பண்ணிவிட்டு அப்படியே டைட்டாக சீக்ஸில் ஒரு கிஸ் பண்ணி, ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிவிட்டு ஜங்குக்கு இப்போ வெளியில் வந்து நிற்கிறாங்க. டோர்கிட்டே நின்று ஒயின் இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருந்துட்டு, ஐயோ என்னது, ஐயோ எதோ பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இந்த காலேஜுக்குள்ளே வந்தா இவன் என்னையே பண்ணி விட்ருவான் போலையே. ஐயோ என்னது, என் பொண்ணு இந்த அளவுக்கு ஹாப்பியாக கிளாப் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஐயோ கக்குத்தச்சு, ஸ்கூலில் சேர்க்குறேன்னு சொல்லி நான் பெரிய வம்புக்குள்ளே மாட்டிக்கிட்டேனோ அப்படின்னு ஒயின் அப்படியே பதறி போகி அப்படியே பேக்வேர்டில் நடந்து போகி கிளாஸை விட்டு வெளியில் வந்து நின்றுக்கிட்டாங்க. ஜங்குக்கு அப்போ ஒயினை துள்ளி கூட செட்டை பண்ணாமல் ஒய்யாரியை தூக்கிட்டு அமைதியாக காலேஜை நோக்கி நடந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ என்னது இது, எனக்கிட்ட எதுவுமே பேசாமல் அவன் பாட்டுக்கு பிள்ளைய தூக்கிட்டு போயிட்டுருக்கான் அப்படின்னு ஒயின் டக்குன்னு ஜங்குக்கு பின்னாடி வேகமாக நடந்து போய், இங்கே பாருங்கள் மிஸ்டர் ஜான், குழந்தைய கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மாமி, டேடி ரொம்ப நல்லவர், என்னை இனிமேல் கிளாஸ்க்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாரு, நீங்கள் டேடியை மன்னிச்சிடுங்க, டேடி கூட நம்ம ஜாலியாக இனிமேல் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி. ஐயோ, குழந்தையிலேருந்து அதை இதையும் சொல்லி கொடுத்து இந்த ஆள் மேலே வெறுப்பை உண்டு பண்ணி வச்சுருந்தேன் ஒய்யாரிக்கிட்ட. ஒரே செகண்டில் ஒய்யாரி இப்படி ஜம்ப் பண்ணிவிடுவாளா ஐயோ அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு, இரு ஒய்யாரி, எதுவும் பேசக்கூடாது, நீ மம்மிக்கிட்ட வா அப்படின்னு ஜங்குக்கிட்ட இருந்து ஒய்யாரியை வாங்க பார்க்குறாங்க ஒயின். ஜங்குக்கு அப்போ ஒயினை பார்த்து, இங்கே பாரு, இது காலேஜில் மொத்து வாங்கணுமா எனக்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், கப்சுப்புன்னு நின்றுக்கிட்டாங்க ஒயின். அமைதியாக என் கேபினுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு இப்போ ஒய்யாரியை தூக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. இங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையும் அந்த கிண்டர் கார்டன் ஸ்கூலோட சைடில் இருக்கக்கூடிய மரங்களில் ஒரு மரத்துக்கு பின்னாடி நின்று ஏதோ ஒரு உருவம் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பாய் ஆர்மீஸ்.